everyone, welcome to Shiksha class. UGC NET June 2026 மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்க்குரிய கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸாம்ஸ் நல்லா எழுதிருப்பீங்க நம்புறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து இன்னைக்கு நடந்த இந்த எக்ஸாம்க்குரிய கொஸ்டின் பேப்பரை ஒரு முழுமையான அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம கொஸ்டினுடைய ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணினாங்க, நம்ம எதிர்பார்த்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாமில் கேட்டாங்களா, ஒரு ஒரு யூனிட்டுக்கும் என்னென்ன மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்தாங்க, எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாவது மாற்றம் இருக்கா. ஏன்னா நம்ம பார்த்தோம், காமர்ஸ் வீடியோ பார்த்தோம், அதே மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்டில் எப்படி எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்னில் ஓவராலாக ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களா, என்டிஏ ஏதாவது சொல்ல வர்றாங்களா, நம்ம எப்படி இந்த எக்ஸாம் பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கும் இந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்லை வேறுபாடுகள் இருக்கா, நம்ம என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், என்ன மார்க் எடுத்தால் நம்ம வந்து ஒரு சேஃபான ஸ்கோருக்கு வர முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் டைமை பெரிய அளவில் இந்த வீடியோ சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு எது தேவை, எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்னு கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ரிப்பரேஷன் கைடன்ஸாகவும் இந்த வீடியோ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோலேருந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மள ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவை தான் நான் உங்களுக்கு கலெக்டிவாக கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, ஓவராலாக பேப்பர் வந்து மாடரேட்டாக இருந்தது. ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்தது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு 6 மந்த் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. போத் பேப்பர் 1 and 2 படிச்சிருக்கோம், நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் அவங்க அப்பியர் ஆகும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து மாடரேட்டாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பரை கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் பண்ணாங்க. பொதுவாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேப்பரை லென்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த முறை லென்த்தியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கொஸ்டினும் நேரடியாக டைரெக்டாக இல்லை, கான்செப்ட் பேஸ்டாவோ அப்ளிகேஷன் பேஸ்டாவோ இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச கான்செப்டாக இருந்தாலும் அந்த கேள்வியோட கட்டமைப்பு வந்து கொஞ்சம் நீளமாக நம்ம யோசிச்சு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணோடனே நம்ம கொஞ்சம் டயர்டாயிடுவோம். தெரிஞ்ச கான்செப்டாக இருந்தாலுமே அந்த கொஸ்டினை அணுகுமுறை நம்ம நிறைய யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ பேப்பர் வந்து வழக்கத்தை விட அதிகமாக லென்த்தியாக நமக்கு தோணும், டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால. ஓகே, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஈஸியிலேருந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ. அண்ட் ஓரளவு இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் பொறுத்து கூட இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிற ஐடியா வந்து மாறுபடலாம். இன்னொன்று, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து டைம் டேக்கிங் தான். கண்டிப்பாக டிஐலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா டிஐ மட்டுமே முழுமையாக உங்களோட 15 நிமிடங்களோ 20 நிமிடங்களையோ முழுமையாக அந்த டிஐயே சாப்பிட்டுடும். அந்த மாதிரி டிஐ வந்து லென்த்தியாக தான் இருந்தது. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த எக்ஸாம், இந்த ஜூன் 2026 எக்ஸாம் வந்து ஜூன் 22ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது நமக்கு தெரியும். இதில் ஜூன் 23ஆம் தேதி நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து எனக்கு ரேஷியோ மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ ரேஷியோஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஸ்டினை, டிஐ கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக அந்த டேபிள்லாம் போட்டுட்டு அதோட ஆன்சர் கீழே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும் கேட்டிருந்தாங்க. நிறைய கொஸ்டின் வந்து அந்த 23ஆம் தேதி நடந்த கொஸ்டினோட சாயல், பேப்பர் 1ஓட கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே இங்கே ரிப்ளிகேட் ஆயிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல் கோல் எரிபொருள் இருக்கு, அந்த எரிபொருள் சக்தியை வச்சு அதை அரேஞ்ச் பண்ணுங்க. பிட்டுமினஸ், சப்பிட்டுமினஸ், லிக்னைட், ஆந்த்ரசைட், கோல், பீட், இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த காம்போசிஷனை வந்து வரிசைப்படுத்துங்க. இதே எக்ஸாக்ட் கேள்வி 23ஆம் தேதி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து பேப்பர் 1ல வந்து ரிப்பீட் ஆகுது தான். அதனால தான் ஃபர்ஸ்ட் 2 நாள்லயே நம்ம உங்களுக்கு தெளிவான பேப்பர் 1 அனாலிசிஸ் கொடுத்துடுறோம். ஓகே. அண்ட் டிஐமே வந்து ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன். டிஐயை முடிச்சுட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்தாங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நீளமாகவும் டஃப்பாகவும் தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஓவராலாக அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து அவங்கள டயர்ட் ஆக்கிடுது, ரொம்ப நீளமான பேப்பராக இருக்குது. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு சில பேர் ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, நான் எடுத்ததும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போய் சால்வ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட பேப்பர் 1ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் நம்பர் 46வது கேள்வியிலேருந்து 50வது கேள்வி வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஸோ முதல்ல
கேள்வி எண் 141 145 வரைக்கும் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து கேள்வி எண் 146 150 வரைக்கும் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த மாதிரி 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் இல்லையா? அப்போ இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ஃபர்ஸ்ட் போய் சால்வ் பண்றவங்க வந்து ஓரளவு நம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்போம். மைண்ட் செட், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் போய் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட முடியும். இல்ல நம்ம வந்து கொஞ்சம் லாஸ்டா அட்டென்ட் பண்றவங்க போது ஆல்ரெடி கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் கான்செப்சுவலா தியரி பேஸ் கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி ரொம்ப ட்ரைன் ஆயிட்டு லாஸ்டா கடைசி 10 கேள்வியா இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் அது டஃப்பாகவும் சேலஞ்சிங்காகவும் தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஓவரால் ரிவ்யூ பேப்பர் அனாலிசிஸ் சொல்லலாம். ஸோ பேப்பர் 1 இட் வாஸ் மாடரேட், பேப்பர் 2 ஆல்சோ மாடரேட். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும்தான் லென்த்தியாகவும் சேலஞ்சிங்காகவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக சொன்ன ரிவ்யூ என்னன்னா, நான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஓகே இது நம்ம படிச்சது தானே அப்படின்னு தான் நம்ம அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணவே போவோம். ஆனா அது கோட் பேஸ்டா இருக்கிறதோ இல்ல மேட்ச் த ஃபாலோயிங்கா இருக்கிறதோ இல்ல அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு ட்ரிக் வச்சு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா கொடுத்துட்டாங்கன்னா அந்த கொஸ்டினோட தன்மையே மாறிடும். என்னதான் நீங்க படிச்ச கான்செப்டாவே இருந்தாலும் அந்த கொஸ்டினோட தன்மையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறிடும். ஸோ அதனால தே ஃபெல்ட் இட் டிஃப்ரெண்ட். கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக அந்த இடத்துல நம்ம படித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீகால் பண்ணி அதை அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் தான் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் பார்த்துருக்காங்க. அதனால தான் அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட்டுமே ஒரு இஷ்யூவாக வந்து மேனேஜ்மெண்ட் பேப்பரில் இருந்திருக்கு இந்த முறை ஜூன் 2026 பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கிறதுனால இது வந்து கான்செப்சுவல் கொஸ்டின்ஸாக தான் இருக்கு. ஆக்சுவல் கொஸ்டின்ஸ் ரொம்ப குறைவு தான். அண்ட் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கிலீஷா இருக்கட்டும், காமர்ஸா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட தாக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 60% கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னோம். ஆனா மேனேஜ்மெண்ட்ல அந்த பேட்டர்ன் மாறி போச்சு. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கேள்வியில இருந்து 10 கேள்வி வரைக்கும் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருந்தது. நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகளும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கான்செப்சுவல் கேள்விகளும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கேள்விகளும் யோசிச்சு பதில் சொல்ற மாதிரியான கேள்விகளும் தான் அதிகமாக கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதுலயே நம்ம வந்து பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கிறது தெரியுது. அடுத்து கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நம்ம சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. சில நேரங்கள்ல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டின்ஸும் இருந்திருக்கு. பேப்பர் 1ல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். 2023ல 24ல இதே மாதிரி ஃபில் இன் த பிளாங்க் டைப் கம்யூனிகேஷன் கொஸ்டின், ஐசிடி கொஸ்டின்லாம் ஃபில் இன் த பிளாங்க் டைப்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதே சாயல் இந்த 2026 ஜூன்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா ஒரு விஷயம், இந்த ஜூன் 2026ல எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லயும் அசெஷன் அண்ட் ரீசனிங்கே கிடையாது. ஜூன் 22ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் வெவ்வேறு நாட்கள்ல காலையில மதியம்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க யூஜிசி நெட், என்டிஏ. ஆனா இதுல எந்த கொஸ்டின் பேப்பர்லயும் பேப்பர் 1ஓ பேப்பர் 2ஓ அது எந்த சப்ஜெக்டோ என்ன கொஸ்டின் பேப்பரோ ஆனா ஒரு கொஸ்டின் கூட அசெஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டினே கிடையாது. ஸோ இது வந்து இந்த முறை ஒரு பெரிய மாற்றமா தான் பார்க்கிறோம். மேபி தெரியல, டிசம்பர் 2026ல நிறைய கொஸ்டின் அசெஷன் அண்ட் ரீசனிங் சேர்க்க போறாங்களா என்னன்னு தெரியல. பொதுவாக வந்து என்டிஏ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அண்ட் அதை கொஞ்சம் வந்து அடுத்து டஃப் அண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய பண்ணுவாங்க, அதை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இத்தனை கொஸ்டின் ஈஸியாகவும் இத்தனை கொஸ்டின் மிடில் லெவல்ல மாடரேட் கொஸ்டினாகவும் சில கொஸ்டின் வந்து டஃப்பான ஹை லெவல் திங்கிங் ஆர்டர் கொஸ்டினாகவும் நமக்கு கொஸ்டின் பேப்பரை ஓவராலா செட் பண்ணி கொடுப்பாங்க. இப்படிதான் they'll do. பட் இந்த முறை அவங்க வந்து கொஞ்சம் அசெஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஒர்க் பண்ணல. மேபி நீட்டுக்குரிய ரீநீட் எக்ஸாம் வந்தது இல்லையா, ஏன்னா வழக்கமா மே மந்த்தே அவங்க நீட் முடிச்சிடுவாங்க. அப்புறம் தான் ஜூன்ல வந்து நமக்கு யூஜிசி நெட்டுக்கு நடக்கும். ஜூலை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு நடக்கும். ஸோ என்டிஏ வந்து வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எஃப்எம்ஜி, நீட், கியூட் யூஜி, கியூட் பிஜி, ஸோ இந்த மாதிரி சோ மெனி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த முறை நீட்டும் நம்மளோட யூஜிசி நெட்டும் ரெண்டுமே வந்து ஜூன் மந்த்ல ஓவர்லேப் ஆனதுனால மேபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவல்லையே கொடுத்துட்டாங்களா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. இது என்னோட ரிவ்யூ தான். ஜஸ்ட் நம்ம எல்லா கோர்சஸும் எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து நம்ம வந்து என்னென்ன யூனிட்ல இருந்து என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎம்ஏ
ஏஐசி. ஸோ டு கம் வித் திஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டினுடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா நீங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கலாம். சீக்வென்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். ஸோ இது ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா சீக்வென்ஸ் பண்ண சொல்லி கேட்டதுனால கண்டிப்பா நம்ம டைம் எடுத்து தான் இதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூனிட்ல இருந்து நமக்கு 6 சிக்மா கேட்டிருக்காங்க. ஸோ 6 சிக்மா அப்படிங்கிறது போன இயர் கொஸ்டின் பேப்பர்லயும் இருந்தது, இந்த இயர் கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கு. 6 சிக்மா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எவர்கிரீன் கான்செப்டா தான் நம்ம பார்க்கிறோம். மோஸ்ட் ரிப்பீட்டிங் கான்செப்டா தான் இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கைசன், ஐஎஸ்ஓ 9000, கியூயிங் தியரி, பர்ட் தியரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்து படிச்சுட்டு போகக்கூடிய டாபிக் தான். நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போற டாபிக்கே கிடையாது. இது எதிர்பார்த்து படிச்சுட்டு போற டாபிக் தான். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல நேரடியாக பார்க்க முடிஞ்சது. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் டக்மேன் ஸ்டேஜ். ஸோ டக்மேன் ஸ்டேஜ்மே வந்து ஒரு சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டினா கேட்டுட்டாங்க. இங்க எப்படி வரும்னா ஃபார்மிங், ஸ்டார்மிங், நார்மிங், பெர்ஃபார்மிங், அட்ஜார்னிங். கிளாஸ்ல கூட ரிவிஷன் அப்போ கூட நம்ம மேம் வந்து நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நடத்தினாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரிவ்யூ கொடுக்கும் பொழுது எக்ஸாக்டா மேம் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு திரும்ப திரும்ப அதை சொன்னாங்க இந்த கான்செப்ட் பார்த்துக்க சொல்லி. ஸோ அதுல இருந்து நேரடியான ஒரு கேள்வி வந்திருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்டோட ரிவ்யூ. அண்ட் ஆல்சோ ஹாலோ எஃபெக்ட், ஹார்ன் எஃபெக்ட், டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ். ஸோ டு ஸ்பீக் அபவுட் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஒரு சிங்கிள் டேர்ம்ல டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் பத்தி சொல்லணும்னா வாட் வில் பி யுவர் ஐடியா இல்லையா? ஸோ இட் இஸ் சம்திங் அபவுட் லைஃப் பொசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கீ டேர்ம் வச்சு கனெக்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து கியூவிங் தியரி பார்த்தீங்கன்னா அரைவல் ரேட், சர்வீஸ் ரேட், இந்த மாதிரி டைரக்டான கொஸ்டினா இருந்தது. கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் பட் டைரக்டான கொஸ்டினா இருந்தது. அதே மாதிரி அகைன் மேஸ்லோ ஹைரார்கியல் தியரி, ஃபீல்டர் கண்டிஜென்சி தியரி, இந்த இதெல்லாமே வந்து ஒரு தியரி பேஸ்ட் கொஸ்டினா இருக்கு. ஸோ தியரி பேஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல டாமினேட் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கு. கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இதோட அதர் நேம் என்ன, கார்டன் மாடல், டியோபாண்ட் அனாலிசிஸ், பெக்கிங் ஆர்டர் தியரி, பாண்ட் ஈல்ட், செக்யூரிட்டி மார்க்கெட் லைன், பிவி ரேஷியோ. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸுமே வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இருந்தது. அடுத்து மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, கன்சியூமர் அண்ட் பையிங் பிஹேவியர், கன்சியூமர் பிஹேவியர், பையிங் பிஹேவியர். ஸோ இதில் மார்க்கெட்டிங்ல இருந்து மோஸ்ட்லி கான்செப்ட் பேஸ்ட் தியரி கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. சேல்ஸ் ப்ராசஸ், பிராண்ட் பில்டிங், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான கேள்விகள். ஸோ இது தவிரவும் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்ல இருந்து WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், SDRல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. பிகாஸ் SDR வந்து நம்ம ரிவைஸ் பண்ண டாபிக், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு புது கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். நம்மள என்ன ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரேஞ்ச் த கரன்சிஸ் அக்கார்டிங் டு தேர் வேல்யூ இன் SDR. ஸ்பெஷல் டிராயிங் ரேட்டை பொறுத்து நீங்க அந்த கரன்சிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் தான். எக்கனாமிக் பேஸ்டான ஒரு கொஸ்டின் தான் சொல்ல முடியும். ட்ரேட் தியரிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது, IFCல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாமே நமக்கு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து ஆண்டர்பிரினர்ஷிப் பொறுத்த வரைக்கும் MSMEயோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கு, முத்ரா ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு, விமன் ஆண்டர்பிரினர்ஷிப், நபார்ட். ஸோ நபார்டெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். காமர்ஸ் இருக்கட்டும் அல்லது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நபார்ட், WTO, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டே அனாலிசிஸ்லேயே சொல்லிட்டோம், லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, நாமினல், ஆர்டினல், ரேஷியோ, இன்டர்வல். ஸோ அதுலேருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். அண்ட் பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்லேருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின், டி டெஸ்ட், F டெஸ்ட், சை ஸ்கொயர் டெஸ்ட், Z டெஸ்ட். ஸோ இதுலேருந்து கொஸ்டின் இருந்தது. அண்ட் ஸ்பியர்மேன் காரலேஷன்ல இருந்து நியூமரிக்கலா சால்வ் பண்ற மாதிரி இருந்தது. சரிங்களா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலா நியூமரிக்கலா சால்வ் பண்ற மாதிரி இந்த ஜூன் 2026ல யாருக்கும் பெரிய கொஸ்டின் கேட்கல. மேனேஜ்மெண்ட்ல மட்டும் ஒரு 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் நியூமரிக்கலா சால்வ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த பேப்பர் வந்து லென்த்தியா இருந்ததுன்னா, எஸ், அந்த பேப்பர் வந்து லென்த்தியா தான் இருந்தது. அண்ட் இந்த பேப்பர் டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா, கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்செப்டை கேட்டதுனால இந்த பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டா இல்லை. பட் பேப்பர் ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, 4 ஆப்ஷனும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதனால இந்த பேப்பர் நான் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணேன். எல்லா கொஸ்டினையும் சீக்வென்ஸ் பண்ணுங்க, சீக்வென்ஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க, இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படித்து நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள எனக்கு கொஸ்டின் பேப்பரே ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஸோ கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்,
கொஞ்சம் தைரியமா டைம் மேனேஜ் பண்ணி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி, "உன்னால முடியும். நீ படிச்சிருக்க. இந்த கொஸ்டின் ஈஸி தான். உன்னோட டைம் அண்ட் எஃபோர்ட் அந்த கொஸ்டின்ல போட்டு உன்னால சால்வ் பண்ண முடியும்னு" நம்மள நம்மளே கொஞ்சம் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து தட்டி குடுத்துட்டு, கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த பேப்பர. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வேற ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் இல்லையா? டைம் அப்படியே டிக்கிங் டவுன் போய்க்கிட்டே இருக்கும். குறைஞ்சிட்டே இருக்கும் டைம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நீங்க உங்கள நீங்களே வந்து மாரல் சப்போர்ட் குடுத்து, இந்த பேப்பர கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ கொஸ்டின் பேப்பர் இஸ் நாட் டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் த கான்செப்ட். ஏதோ நமக்கு தெரியாத கான்செப்ட்லாம் கேட்கல. தெரிஞ்ச வெல் நோன் கான்செப்ட் தான். பட் அத டிஃபரெண்ட்டா கேட்டிருந்தாங்க. கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தது. ஸோ அதனால பேப்பர் வந்து லென்த்தியாவும், டிஃபிகல்ட்டாவும் கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணினாங்க. ஸோ இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்செப்ட்ட ஸ்ட்ராங்கா படிக்கணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஒரு எவர்கிரீன் கான்செப்ட்ன்னு இருக்கும். நீங்க இன்டர்நேஷனல் பிசினஸ் படிக்கிறீங்களா? ஸோ WTO கவர் பண்ணணும். பேங்கிங் படிக்கிறீங்களா? NABARD கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எவர்கிரீன் டாபிக்ஸ் எல்லா யூனிட்லயுமே இருக்கும். அதெல்லாம் நீங்க படிக்காம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங்கா படிக்கணும். ரிவிஷனுக்கு நெறைய டைம் எடுக்கணும். ஸோ நமக்கே தெரியும். இப்போ நம்மளோட அடுத்த டிசம்பர் 2026 பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஜூலைல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அக்டோபர் எண்டுல போர்ஷன் கவர் பண்ணிடுவோம். ஸோ நவம்பர் மந்த் ஃபுல்லா ரிவிஷன் இருக்கும். இல்ல நவம்பர் மிட்ல போர்ஷன் கவர் பண்றோம்னா, நவம்பரோட லாஸ்ட் வீக்கும், டிசம்பரோட ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸும் கம்ப்ளீட்டா ரிவிஷனுக்காக மட்டும் தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா 30 to 40 டேஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு யூனிட்டும் 4 டேஸ், 5 டேஸ் எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது தான் எக்ஸாம் ஹால்ல நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியும். ஈவன் அவங்க கொஸ்டின வந்து டிஃபிகல்ட்டா கேட்டாலும், நம்ம வந்து டைம் சேவ் பண்ணி அத ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் வந்து நான் எக்ஸாம் ஹால்குள்ள வெளிய வந்து எனக்கு யோசனை வந்துருச்சு. கரெக்ட்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்னா மார்க் தருவாங்களா? மாட்டாங்க. அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு குடுத்திருக்க டைம்க்குள்ள நீங்க எவ்ளோ எஃபிஷியன்ட்டா அத ஆன்சர் பண்றீங்கன்னு தான் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் குடுக்குறாங்க. அப்போ டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி அந்த கான்செப்ட் கிளாரிட்டியோட அந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டான ஆன்சர் சூஸ் பண்ணணும்னா, ரிவிஷன் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்ட்டான பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நெறைய மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னாலோ, அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 2026 இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நான் கிளியர் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ் தரோ பண்ணிடுங்க. ரிவிஷன் எடுத்துக்கோங்க. நெறைய டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெஸ்ட் எழுதும்போதும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் எடுத்துக்கும்போது, எக்ஸாம் ஃபியர் வந்து உங்களுக்கு இருக்காது. எக்ஸாம்ல ஏதோ புதுசா கேட்ட மாதிரி உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ஈசியஸ்ட் வே. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிலபஸ முதல்ல பிரேக் டவுன் பண்ணுங்க. சிலபஸ பிரேக் டவுன் பண்ணி, இதுதான் படிக்க போறோம், இப்படிதான் படிக்க போறோம்னு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆரம்பிங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆரம்பிச்சு படிக்கும்போது, நெறைய ரிவிஷன் பண்ணணும். வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டடி பிளான்ல ரிவிஷனுக்குரிய டைம் டேபிள் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கணும். பிவைக்யூ சால்வ் பண்ணாம போகக்கூடாது. பிவைக்யூ சால்வ் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிவைக்யூ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ பிவைக்யூல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னாலும், அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய டயத்த சேவ் பண்ணி, ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின கரெக்ட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ பிவைக்யூல இருந்து உங்களுக்கு ஒரு 5 கேள்வி, 10 கேள்வி, 20 கேள்விகள் கேட்டாலும், அந்த 20 கேள்வி கேட்கறாங்கன்னா, 20 நிமிஷத்த நீங்க சேவ் பண்ணி, வேற ஒரு இடத்துல குடுத்து, அங்க நீங்க எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க் எடுத்துக்க முடியும். ஸோ பிவைக்யூ இஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்புறம் நெறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது, அவங்க சீக்வென்ஸ் பேஸ்டா கேட்டாலோ, மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டாலோ, ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாலோ, அசெஷன்ல கேட்டாலோ, ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க என்ன பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? டக்குன்னு அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஸ்பீடா, அக்யூரேட்டா ஆன்சர் பண்றது நம்மளோட கட் ஆஃப நம்ம ஈஸியா ரீச் பண்றதுக்கு உதவி செய்யும். நான் அக்யூரேட்டா ஆன்சர் பண்ணுவேன். ஆனா என் ஓன் டைம் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹால்ல பயனளிக்காது. நான் ரொம்ப ஸ்பீடா ஆன்சர் பண்ணுவேன். ஆனா கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியாதுன்னா, மார்க்கே கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது. அப்போ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி முக்கியம். அதுக்கு தான் நம்ம நெறைய மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கிறோம். நெறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறோம். நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வந்து கடைசி ஒரு 30 டேஸ் கம்ப்ளீட்டா பிவைக்யூவும், மாக் டெஸ்ட்டும் மட்டும் தான் நம்ம பண்றோம். இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா எக்ஸாம் பண்ணியிருந்தாங்க. பேசின நெறைய பேர் வந்து 100 பிளஸ் 110 பிளஸ் மார்க் வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களுமே அடுத்து வர டிசம்பர் 2026 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிங்க. நியூ பேட்ச் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளுடைய சிக்ஷா கிளாஸ்ல இங்கிலீஷ், தமிழ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன்
மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் இப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம நெட் அண்ட் செட் எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸஸ் ஆஃபர் பண்றோம். போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 லைவ் இன்டராக்டிவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி மொபைல் ஆப்லயும் கொடுப்போம். ஸோ நீங்க எத்தனை முறை வேணாலும் ரிவைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் இருக்கிறதுனால நல்லாவே டெஸ்டோட ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இது எல்லாமே உங்களோட மொபைல் ஆப்லயும் நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும், லேப்டாப்லயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல் வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். 1-to-1 மென்டார்ஷிப், டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபேக்கல்டிஸ் எல்லாரும் பல முறை நெட் கிளியர் பண்ணவங்க. அவங்களால உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியும். சரியா? ஸோ சீக்கிரமா நெட் அண்ட் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்து வர காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கும் தயாராகுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் டீடைல்டா அடுத்து வர டிசம்பர் 2026 யூஜிசி நெட் எக்ஸாம், செப்டம்பர்ல நடக்கக்கூடிய டிஎன் செட் எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா ஜூலை 11th அண்ட் 12th நடக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அங்க போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வெபினார் கம்ப்ளீட்லி ஃப்ரீ வெபினார். பேப்பர் 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், பேப்பர் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ இதெல்லாம் நல்லா உள்வாங்கி உங்களால ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டடி பிளான் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடைய தெளிவான விளக்கம், அதுல என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த சிலபஸை எங்க போய் படிக்க போறோம், நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல் என்ன, இது எல்லாமே இந்த லைவ் வெபினார்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு தெளிவான புரிதலோட இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களாலேயே இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.